ஒரு அமைதியான முழுநிலா இரவு. வானில் வெள்ளி போல ஒளிர்ந்த விண்மீன்கள் கீழே ஒரு சிறிய கிராமம். அதன் பக்கத்தில் ஒரு சிறுவன் தனியாக அமர்ந்து நிலாவை பார்த்து கொண்டிருந்தான். அன்றைய இரவு வானத்தில் ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. வெண்மை நிலா ஒளிப்புள் மரங்களுக்கு பின்னால் இருந்து பெரும் சிறகுகளுடன் ஒரு டிராகன் மெதுவாக வெளிப்பட்டது. அந்த டிராகன் சாதாரண டிராகன் போல் இல்லை. நிலா ஒளியில் அதன் உடல் மின்னியது. அதனால் அனைவரும் அதை மேஜிக் டிராகன் என்று அழைத்தனர். அந்த டிராகன் அங்கிருந்த சிறுவனிடம் நட்புடன் பழகியது. அப்போது அச்சிறுவனுக்கு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருந்தது. அது கிராமத்திற்கு எந்த ஆபத்தும் அணுகவிட மாட்டேன் என்று. ஆனால் அந்த வாக்குறுதி சுலபமானது அல்ல. ஏனெனில் அந்த வாக்குறுதி நிறைவேற வேண்டுமெனில் டிராகன் தனது சக்தியையெல்லாம் பயன்படுத்தி ஒரு நாள் முழுவதும் பறந்தே ஆக வேண்டியிருந்தது. ஒரு இரவு வலுவான காற்றும் மேகங்களும் கிராமத்தை சூழத் தொடங்கின. பெரும் புயல் வரப்போகிறது என்று இயற்கை எச்சரித்தது. மேஜிக் டிராகன் நினைத்தது, நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று. சிறகுகள் வலித்த போதும் உடல் களைத்த போதும் அது வானில் பறந்தது. மேகங்களை ஒதுக்கியது, புயலை மெதுவாக நகர்த்தியது. அந்த இரவு முழுவதும் நிலா ஒளியில் மின்னிய சிறகுகள் கிராமத்தின் மீது காவலாய் விரிந்தன. கடும் புயல் கடந்து சென்றது. கிராமம் பாதுகாப்பாக இருந்தது. அடுத்த நாள் காலை மேஜிக் டிராகன் தன் நாளானதை முழுமையாக செய்து முடித்திருந்தது. சிறுவன் பாதுகாப்பாக இருந்தான். கிராமம் பாதுகாப்பாக இருந்தது. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருந்தது. அப்போது அந்த சிறுவன் ஒரு பெரிய உண்மையை மனதில் உணர்ந்தான். வாக்குறுதி என்றால் சொல்லுவது அல்ல, உண்மையோடு காப்பாற்றுவதுதான் என்பதை முழுமையாக உணர்ந்தான் அச்சிறுவன். நன்றி.